சவுத் இந்தியாவிலேருந்து டெல்லிக்கு போன ஒரு பெஸ்ட் கிக் பாக்ஸர். நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்கவே முடியல. இதெல்லாம் கஷ்டமா அண்ணி? இதை விட கஷ்டப்பட்டிருக்கும். எனக்கு பழகிடுச்சு அண்ணி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரி. என்னாச்சு? உனக்கு எதுவும் அடிபடலையே? ஏதாவது வலி இருக்கா? அமுதா, கொஞ்சம் கவனமா வரக்கூடாதாம்மா. எங்கம்மா வலிக்குது? இடுப்புதான்ப்பா, லேசா வலிக்குதுப்பா. ஐயோ. சரி அமுதா, நான் போய் வலிக்கு ஸ்ப்ரே வாங்கிட்டு வரேன் மெடிக்கல் ஷாப் போய். சரிங்க மாமா. சரி அமுதா, நீ இப்படி உட்கார்ந்துட்டு நான் போய் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? பாத்து. அமுதா, இனிமே நீ போக வேண்டாம். நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ, விளையாடாதீங்க அண்ணே, வெயில் வேற. உங்களுக்கு வெயில்ல போனா ஆகாது. அதுவும் வெயிட்டு தூக்கிட்டு உங்களால வரவே முடியாது. பழக்கம் இல்லாத வேலையை செய்யாதீங்க. இல்ல அமுதா, இதெல்லாம் பழகிக்க வேண்டியதுதான். இங்க பாரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி எனக்கும் ரொம்ப ஆசை. மாமா வரத்துக்குள்ள நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணே சொன்னா கேளுங்க. இந்த நிலைமையில இதெல்லாம் பண்ணாதீங்க. அமுதா, கவனமா வெயிட் தூக்கலாம்னு சொல்லி டாக்டரே சொன்னாங்க. இப்படிலாம் வேலை செஞ்சாதான் இடுப்பு எலும்பு பலமா இருக்குமா. நான் வந்துடுறேன், நீ இரு. சரியா? ஐயோ அண்ணி, அண்ணி சொன்னா கேளுங்க. முத்தண்ணா. ஹலோ, யாரு? நான் கபிலன் பேசுறேண்ணா. தம்பி சொல்லு தம்பி. அண்ணா, வீட்டில் மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. நீ கொஞ்சம் வந்து என்னன்னு பார்க்க முடியுமா? தம்பி, நான் வெளியில கொஞ்சம் வேலையா வந்திருக்கிறேன். நான் அப்புறமா வரட்டா? வந்துருவீங்கல்லண்ணா? கண்டிப்பா வந்துடுறேன் தம்பி. இல்லை, உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்தது, அதான் வீட்டுக்கே வந்தேன். பார்த்தா வீடும் பூட்டி இருக்குண்ணே. சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருங்க தம்பி. சாமி கும்பிட கோயிலுக்கு வந்திருக்கேன். ஓ, கோயிலுக்கு போயிருக்கீங்களா? ஆமா தம்பி. சரிண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்கன்னா சரி பண்ணி கொடுத்துருங்க. அண்ணா, வீட்டில் சுத்தமா தண்ணி இல்லைண்ணே. சரிங்க தம்பி, முடிஞ்ச உடனே சீக்கிரம் வந்துடுறேன். தங்கச்சி தான் வீட்டில் கொஞ்சம் தண்ணி இறக்க சொல்லியிருக்கேன். சரிங்க தம்பி, வந்துடுறேன் தம்பி. சரி. புனிதா, எங்க என்னங்க பண்றீங்க? இல்ல கபிலன், நீங்க எதுக்கு இதெல்லாம் பாக்குறீங்க? கொடுங்க. கபிலன், என்ன பண்றீங்க? கொடுங்க. உங்களை யாருக்கு இந்த வேலையை பார்க்க சொன்னது? நான் அமுதாவை தானே பார்க்க சொல்லிட்டு போனேன். ஏங்க, உங்களுக்கு வீட்டு வேலையை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இதுல இதை வேற தூக்கிட்டு இருக்கீங்க. ஏ அமுதா, அமுதா எங்க இருக்க? கபிலன், கொஞ்சம் இருங்க. என்னன்னா? வாங்க மகாராணி, வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள? எதுக்கு புனிதாவை தண்ணி தூக்க சொன்ன? ஏய், உங்க அண்ணி மாசமா இருக்கும்போது தண்ணி எடுக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? கபிலன், உங்கள்ட்ட தானே தெளிவா சொல்லிட்டு போனேன். அண்ணா, தெரியாம எதுவும் பேசாத. அண்ணி தண்ணி தூக்கிட்டு வந்து மட்டும்தான் நீ பார்த்த. நான் தண்ணி தூக்கிட்டு வந்தப்ப கீழே விழுந்துட்டு தெரியுமா உனக்கு? கீழே விழுந்துட்டியா? ஏன்? பார்த்து கவனமா இருக்க தெரியாதா உனக்கு? அண்ணா, நானும் நிறைய குடம் தூக்கிட்டு தான் வந்தேன். உனக்கு இது பெருசு தெரியல. அண்ணி ஒரு குடம் தூக்கினதான் பெருசு.
அமுதா, நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? நீ விழுந்த மாதிரி புனிதா விழுந்திருந்தாங்கன்னா என்ன இருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா?